வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் வாங்க. நான் இன்றைக்கி கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பு எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த இந்த நான் சொல்கிற அளவுகள் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இந்த அளவு கொஞ்சம் தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஏலக்காவும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெய் விட்டு முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதில் முந்திரி மட்டும் இல்லைங்க, கூட பாதாம் சேர்த்துக்கலாம், உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் திராட்சை டேஸ்ட்டு பிடிக்காதுன்றதால நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம் திராட்சை கூட நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆன உடனே எடுத்துடலாம். இது ரொம்ப பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. டக்குன்னு ஒரு ஸ்வீட் ஒரு 1/4 மணி நேரத்தில் பண்ணலான்னா நம்ம இதை பண்ணிடலாம். முந்திரி ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்தாச்சுங்க. இப்போ இதே கடாயில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் திருப்பவும் நெய் விட்டு ரவையை வறுத்து எடுத்துடலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வாங்கினாலுமே நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரவை நம்ம அந்த நெய்யில் வறுக்கும்போது நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம லட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நம்ம கைவிடாமல் சிம்மில் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கணுங்க. ரவையோட நிறம் மாறாத அளவுக்கு நம்ம கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். ரவை நம்ம சைஸு சிறுசாக பார்த்து வாங்கிக்கணுங்க இது. அப்படி இல்லைனாலும் நம்ம ரவையை ஒரு சுத்து மிக்சியில் போட்டு கூட செய்யலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு தட்டில் பரப்பி லைட்டாக ஆற விட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரையை போட்டு பாகு எடுத்துடலாம். சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ பாகு எடுத்துடலாம். இந்த மாதிரி பாகு எடுத்து செய்யும்போது உங்களுக்கு ரவா லட்டு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு 15-20 நாள் வெளியிலேயே வச்சு சாப்பிடும்போது கூட உங்களுக்கு கெட்டு போகாது இது. இந்த டேஸ்ட் நம்ம பால் ஊற்றி செய்யும்போது சீக்கிரமாக கெட்டுடும். இந்த மாதிரி பாகு எடுத்து செய்யும்போது நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இதுக்கு என்ன பாகு பதம்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. 1 ஸ்ட்ரிங் வரணும். நம்ம 2 விரலுக்கு நடுவில் அந்த பாகை வச்சு பார்க்கும்போது 1 ஸ்ட்ரிங் வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு மேலே போனால் லட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். நமக்கு ஜாமுன் மிக்ஸ் எடுக்கிற பதத்துக்கும் அடுத்த ஸ்டேஜ் இது. இந்த மாதிரி ஒரு 1 ஸ்ட்ரிங் வரணும். 2 ஃபிங்கருக்கு நடுவில் நம்ம வச்சு பார்க்கும்போது இதுதாங்க பதம். இந்த மாதிரி ஒரு பதத்தில் வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரவையை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
இது கூட வந்து நமக்கு டேஸ்ட் வேணும்னா, ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர் கூட நம்ம வீட்ல இருந்தா, அத கூட நம்ம ஆட் பண்ணோம்னா, இன்னும் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடியும், வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்காது. இத வந்து நம்ம நல்லா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும் நம்ம ஆற விடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, மூடி எதுவும் போடாம அப்படியே கொஞ்சம் ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால உருண்டைகள் பிடிக்க முடியும். இந்த ரவை வந்து நல்லா ஜீராவை உறிஞ்சி கரெக்டான பதத்துக்கு வரும்போது தான் நல்ல உருண்டைகள் வரும். நல்லா ஆறி இந்த மாதிரி வந்துடுச்சுங்க. இது மாதிரி நம்ம கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவ கலந்து விட்டுட்டு, இப்போ வந்து நம்ம உருண்டைக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லேசா நம்ம ஒரு ட்ராப் நெய் தொட்டுட்டு பிடிச்சோன்னா, நமக்கு கைக்கு வந்து ஒட்டாம வரும். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ, அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கனாலும் உருண்டை பிடிக்க வராது. ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா போதும். அந்த இளம் சூடு இருக்கும்போதே வந்து நீங்க வந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, கரெக்ட்டா வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் உருண்டைகளா பிடிச்சாச்சுங்க. நம்ம வந்து ரவா லட்டு செய்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உருண்டைங்க வந்து ஒரு மாதிரி ரவை லேசா நறுக்குன்னு வாயில கடிப்படும். நம்ம வந்து மறுநாள் வந்து அத சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி ரவை பூத்து வந்து கரெக்ட்டா சாப்பிட்ற பதத்துக்கு நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இது மாதிரி நம்ம பாகு எடுத்து செய்யறதால, இது கொஞ்சம் கூட வந்து உதிராம இருக்கும் நமக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.